வளர்ந்த இந்தியா நமது இளைஞர்களின் கனவுகளை நிறைவேற்றும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள கரியப்பா பரேட் மைதானத்தில் நடைபெற்ற வருடாந்திர NCC பேரணியில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். 24 வெளிநாடுகளைச் சேர்ந்த 2200க்கும் மேற்பட்ட தேசிய மாணவர் படை வீரர்கள் மற்றும் இளம் வீரர்கள் இந்த பேரணியில் பங்கேற்றனர். சிறப்பு விருந்தினர்களாக துடிப்பான கிராமங்களைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட பஞ்சாயத்து தலைவர்களும் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்களும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி வரலாற்று சிறப்புமிக்க 75வது குடியரசு தினம் பெண் சக்திக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் டிஜிட்டல் பொருளாதாரம் இளைஞர்களுக்கு புதிய பலமாக மாறியுள்ளது என்றும் வளர்ந்த இந்தியா நமது இளைஞர்களின் கனவுகளை நிறைவேற்றும் என பிரதமர் குறிப்பிட்டார். சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்தில் ஆட்சேபத்திற்குரிய வகையில் நடக்கும் சில உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு பதிலாக சில கட்சிகள் அவர்களின் நடவடிக்கைகளை ஆதரிப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் அகில இந்திய சபாநாயகர்கள் 2 நாள் மாநாட்டை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் மோடி சட்டமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களின் நடத்தை மற்றும் அதிலுள்ள சாதகமான சூழல் சட்டமன்றத்தின் செயல்திறனை நேரடியாக பாதிக்கிறது என தெரிவித்தார். மக்கள் பிரதிநிதிகள் சபையில் நடந்து கொள்வதை பொறுத்தே சபையின் கண்ணியம் தீர்மானிக்கப்படுகிறது எனவும் கூறினார். ஆட்சேபத்திற்குரிய வகையில் நடந்து கொள்ளும் உறுப்பினர்களின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களை சில கட்சிகள் ஆதரிப்பதாக குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி இது நாடாளுமன்றத்திற்கோ சட்டமன்றங்களுக்கோ நல்ல சூழல் அல்ல எனவும் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.